அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத்தில் 23 வெளிநாட்டவர்கள் பலியானதுக்கு பிறகு குவைத்தில் உள்ள 6 கவர்னர்களிலும் தீவிர செக்கிங் தொடர்கிறது. கெப்த் பகுதியில் சிக்கிய 6 பேர் கொண்ட கள்ளசாராய் கும்பல் பரபரப்பு வீடியோ வெளியிட்ட உள்துறை அமைச்சகம் மிக முக்கியமான வீடியோ பார்க்க போறோம். அடுத்து இந்தியா இலங்கையில இருந்து கொண்டே டூரிஸ்ட் விசா விசிட் விசா எடுக்க முடியுமா என்ற தகவலை பார்க்க போறோம். அடுத்து 6 பெண்ணை திருமணம் செய்த போலி குவைத்தி குடிமகனின் குடியுரிமை ரத்து செய்த உள்துறை அமைச்சகம். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோல இருக்கு. வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்க நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமா இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்ப வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத்தின் பொது பாதுகாப்பை அச்சுறுத்தும் சட்டவிரோதமாக கெப்த் ஏரியாவில் செயல்பட்டு வந்த மதுபான தொழிற்சாலையை குவைத்தின் உள்துறை அமைச்சகம் கண்டுபிடித்து சீல் வைத்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக அரபு பத்திரிகையில் வெளியான ஆதாரத்தின் அடிப்படையில் உள்துறை அமைச்சகத்துக்கு ரகசிய தகவல் கிடைத்ததை தொடர்ந்து ஜஹரா காவல்துறையுடன் கெப்த் ஏரியாவில் நடத்தப்பட்ட திடீர் சோதனையின் போது ஏராளமான மதுபாட்டல்கள், மதுபானங்கள் தயாரிக்கும் கருவி என அனைத்தையும் ஜஹரா காவல்துறை பறிமுதல் செய்துள்ளது. மேலும் இந்த மதுபான தொழிற்சாலை நடத்தி வந்த 6 பேரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார்கள். இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கீங்களா, இதுதாங்க அந்த வீடியோ. மேலும் இந்த மதுபான தொழிற்சாலை யாருக்கெல்லாம் தொடர்பு உள்ளதோ அவர்களையும் பிடிக்க உயர் அதிகாரிகளுக்கு குவைத்தின் டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் மற்றும் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபஹத் அல் யூசுப் சபா அவர்கள் அதிரடியான உத்தரவை பிறப்பித்துள்ளார்கள். டிசம்பர் 15ஆம் தேதிக்கு பிறகு குவைத்தில் பிரவுன் சுகர் வியாபாரம், சாராய வியாபாரம், விற்பது, வாங்குவது எந்த செயல் செய்தாலும் அவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்க புதிய சட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ளது. அதனால குவைத்தில் உள்ள நம்ம பாருங்க, குறிப்பா பாத்தீங்கன்னா பேச்சுலர்கள் அதிக எச்சரிக்கையாக இருங்க. சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை தானே, லீவு தானே, ஜாலியா சரக்கு அடிச்சு தூங்கலாம் மட்டும் நினைக்காதீங்க. ஒன்னு பாத்தீங்கன்னா காவல்துறையால் நீங்க கைது செய்யப்படலாம். இரண்டாவது, வாங்கி குடிக்கிற சாராயம் கள்ள சாராயம் கூட இருக்கலாம். ஏன்னா போன வருஷம் பாத்தீங்கன்னா கோயத்துல கள்ளசாராயம் குடித்து 23 வெளிநாட்டவர்கள் பலியானார்கள். 160 பேருக்கு கண் பார்வை மற்றும் கிட்னி செயலிழந்தது. இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா உலகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது குறிப்பிடத்தக்கது. அதனால சரக்கு அடிக்கணும்னு நினைக்கிறவங்க தயவு செய்து குவைத் வராதிங்க. ஊர்ல தான் குடிக்கிறான்னு குவைத்துக்கு அனுப்புனா குவைத்துல வந்து குடிக்கணும்னா என்னங்க செய்யறது? திருடனா பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது போல, குடிகாரனா பார்த்து திருந்தாவிட்டால் குடியை ஒழிக்க முடியாது. இந்த பழமொழி தான் கரெக்டா இருக்கும் போல இருக்கு. அடுத்த தகவல், குவைத்தில் பாத்தீங்கன்னா இப்ப பல குவைத்திகள் தாங்கள் ஒரிஜினல் குவைத்தியா அல்லது ஃபேக் குவைத்தியா என்று தெரியாமல் ஒரு பயத்திலே வாழ்ந்து வருகிறார்கள். அரபு பத்திரிகையில் வெளியான ஆதாரத்தின்படி ஒரு குவைத்தி குடிமகன், அவனது 6 மனைவி மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் சுமார் 1600 பேரின் குவைத்தி குடியுரிமை போலி என குவைத்தின் தேசிய புலனாய்வுத்துறை கண்டுபிடித்து அவரின் குவைத்தி குடியுரிமை ரத்து செய்ய நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. குவைத்தில் முதல் முறையாக ஒரே குடும்பத்தை சேர்ந்த 1600க்கும் மேற்பட்டவர்கள் போலி குவைத்திகளாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. குவைத் ஹிஸ்டரியிலே இதுதான் முதல் முறை என உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் போலி குவைத்திகள் தாமாக முன் வந்து குவைத் குடியுரிமை ரத்து செய்ய கோரினால் மனிதாபிமான அடிப்படையில் சலுகைகள் வழங்கப்படும் என ஏற்கனவே உள்துறை அமைச்சகம் அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இக்காமா இல்லாத வெளிநாடுகளை கண்டுபிடிப்பது போல இப்ப பாத்தீங்கன்னா போலி குவைத்திகளை கண்டறிந்து அவரின் குவைத்தி சிட்டிசன்ஷிப்பை தேசிய புலனாய்வுத்துறை ரத்து செய்து வருகிறது. போலி குவைத்திகள் குடியுரிமை ரத்து செய்யப்படுவதால் இதுல பாத்தீங்கன்னா வெளிநாட்டவர்கள் சிலரும் பாத்தீங்கன்னா மறைமுகமாக பாதிக்கப்படுகிறார்கள். எப்படின்னா, குவைத்தியுடைய குடியுரிமை பறிக்கப்பட்டால் அந்த குவைத்தி யாருக்கெல்லாம் இக்காம அடித்து கொடுத்தாரோ அவங்களுடைய விசாவும் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆயிடும். இதுவே அந்த வெளிநாட்டவர் குவைத்தில் இருந்தா வேறு ஒரு ஸ்பான்சருக்கு விசாவை மாற்றிக்கொள்ள முடியும். இதுவே அந்த வெளிநாட்டவர் இந்தியா இலங்கைக்கு சென்றிருந்தால் அவரால் அதே விசாவில் குவைத் நுழைய முடியாது. ஏன்னா குவைத்துடைய அனைத்து டிரான்சாக்சனும் பிளாக் செய்யப்பட்டு இருக்கும். வெளிநாட்டவர்கள் ஊர்ல இருக்கும் பட்சத்தில் அவரால் புது விசால மட்டும்தான் குவைத் நுழைய முடியும். அடுத்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு டவுட் கேட்டிருந்தாரு. ப்ரோ, விசிட் விசா டூரிஸ்ட் விசாவை இந்தியாவிலிருந்து அப்ளை பண்ணி குவைத் வர முடியுமான்னு ஒரு டவுட் கேட்டிருந்தாரு. அதுக்கு பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியா இலங்கையில இருந்து விசிட் விசா டூரிஸ்ட் விசாக்கு அப்ளை பண்ணி வர முடியாதுங்க. இதுவே நீங்க சவுதி அரேபியா, ஒமான், பஹ்ரைன், கத்தார், யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் இது போன்ற ஜிசிசி நாடுகள்ல ஒர்க் விசால நீங்க வேலை செஞ்சுட்டு இருந்தால் உங்களால குவைத் டூரிஸ்ட் விசாவுக்கு அப்ளை பண்ணி வர முடியும். இந்தியா இலங்கையிலிருந்து டூரிஸ்ட் விசாவுக்கு அப்ளை பண்ணி குவைத் வர முடியாதுங்க. மாயக்தர் ஈஜி ஃபர்ஸ்ட்லாம் பாத்தீங்கன்னா 3 கேடி தான் இருந்தது இந்த டூரிஸ்ட் விசாவுக்கு. இப்ப பாத்தீங்கன்னா 10 கேடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. அடுத்து வாங்க ஃபிளைட் அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புவார்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக் கொள்ளலாம். அது போல பிசிசி, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 17,500 ரூபாய்க்கு ஆகாஷ் ஏர்லைன்ஸ்ல பிளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 29 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்லைன்ஸ்ல பிளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 24,500 ரூபாய்க்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ்ல பிளைட் எடுக்கலாம். குவைட் டு திருச்சி 35 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல பிளைட் எடுக்கலாம். கொச்சின் டு குவைத் 16,300 ரூபாய்க்கு ஆகாஷ் ஏர்லைன்ஸ்ல பிளைட் எடுக்கலாம். குவைட் டு கொச்சின் 28 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ்ல பிளைட் எடுக்கலாம். பெங்களூர் டு குவைத் 14,700 ரூபாய்க்கு எத்திஹாத் ஏர்லைன்ஸ்ல பிளைட் எடுக்கலாம். குவைட் டு பெங்களூர் 25 குவைத் தினாருக்கு ஜஸ்ரா ஏர்லைன்ஸ்ல பிளைட் எடுக்கலாம். மும்பை டு குவைத் 14,500 ரூபாய்க்கு சலாம் ஏர்லைன்ஸ்ல பிளைட் எடுக்கலாம். குவைட் டு மும்பை 26 குவைத் தினாருக்கு ஜஸ்ரா ஏர்லைன்ஸ்ல பிளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 68 குவைத் தினாருக்கு ஏர் அரபியால பிளைட் எடுக்கலாம். குவைட் டு கொழும்பு 38 குவைத் தினாருக்கு ஏர் அரபியால பிளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 298 ரூபாயாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 1000 ரூபாயாக உள்ளது. இப்ப நான் சொன்னது குவைத்துடைய அல்மலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம்.
1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 47 தினார் 739 பில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 43 தினார் 777 பில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.